ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் ஜனனி அவர்கள்கிட்ட ரீசன்ட் இன்டர்வியூல லியோ டைம்ல தளபதி அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கன்ஃபார்மா தெரியாது, பட் ஆனால் அப்பவே டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு அண்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டு நானே ஈவன் தளபதி கிட்டே ஸ்ட்ரைட்டா கேட்டேன். அதாவது நீங்க பாலிடிக்ஸ்க்கு வரப்போறதா சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டேன். பட் ஆனால் தளபதி எப்போ எஸ்ன்னு சொல்லல, நோன்னு சொல்லல. ஸோ ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அமைதியா இருந்துட்டாரு. ஸோ அப்போ எனக்கு அந்த அர்த்தம் புரியல, இப்பதான் அந்த ஸ்மைலுக்கான அர்த்தம் புரியுது. அண்ட் எனக்கு மட்டும் தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தளபதிக்கு தான் ஓட் போடுவேன். அப்போ நீங்க தமிழ்நாட்டில இருந்து யாராவது மேரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ 2 ஓட்டா போட்டுடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் ஜனனியும் டிஜே அருணாச்சலமும் சேர்ந்து உசுரேன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்காக தான் 2 பேரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர்கிட்டயுமே தளபதி பத்தின கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்கப்படுது. ஏன்னா இவங்க லியோ படத்துல நடிச்சிருக்காங்கன்னா டிஜே பாத்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஜனநாயகன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்கும்போது தளபதியை சுத்தி எப்பயுமே ஒரு ஆறா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் தளபதி பக்கம் கண்ணு போயிடும். ஏன்னா எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்றுட்டு இருப்போம். பட் ஆனா தளபதி என்டர் ஆகும்போது ஒரு ஆறா வரும். ரொம்ப காமா தான் வருவாரு. நமக்கு எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் தளபதியோட அந்த காம்னஸை பார்த்தோன்னே நாமளும் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். அண்ட் படத்துல பாக்குறத விட நேரா போய் பார்க்கும்போது இன்னும் எங்க இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் பிக் பாஸ் ஜனனி அவர்களுக்கு பிக் பாஸை விட்டு வெளியில வந்த உடனே லியோ வாய்ப்பு கிடைச்சாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலா இல்ல. அதுக்கப்புறமும் சரியான படங்கள் அமையல. ஸோ இந்த ஒரு படமாவது 2 பேருக்கும் பிரேக் கொடுக்குதான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.